அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இது என்ன கத்திரிக்காய் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் கத்திரிக்காய் பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்கடி பிளான் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்கிறது கடலெண்ணெய்ங்க. இப்போ கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து காம்போடையே எடுத்திருக்கேங்க. நடுவில் மட்டும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் நான் சேர்த்துட்டேன். இப்போது எண்ணெயில் கொஞ்சம் கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கலாம். மீடியம் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் வரைக்கும் அப்படி இருக்கணும். நல்ல ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே இதோட தோல்லாம் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி வெந்துடும். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளெல்லாம் வெந்திருக்காது, மேலே உள்ள தோல் மட்டும்தான் இந்த மாதிரி மாறி இருக்கும். உள்ளெல்லாம் அப்படி தான் இருக்குங்க. இப்போது இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், உள்ளெல்லாம் நமக்கு வேகவே இல்லை. இப்போது ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இது கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பொடிகள்லாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கப்புறம் நான் சேர்க்குறது காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. அதெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களோட நார்மல் மிளகாத்தூள் தான் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கலருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நாட்டு தக்காளி தான், அதனால நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெங்களூர் தக்காளினா 3 சேர்த்துக்கோங்க. கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம்ல, அதனால இந்த கலர் வந்திருக்குங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. மூடி போட்டு மூடிடலாம். நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. நல்லா 2 தடவை கிளறி விட்டேங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் பண்ணிட்டேன். இப்போது மூடி போட்டு மூடிடலாம். அதில் கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது மூடி எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதை நம்ம சேர்க்க போகிறோம். அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கத்திரிக்காயும் வெந்துருச்சு, ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை இப்படியே சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.